ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48 அதிகாரம் 10 ஒருவர் வாசிங்க. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. என்ன பாஸ்டர், நேற்றிலமை செய்தியே உபத்திரமாக இருக்குது அப்படி யோசிக்கிறீங்களா? சரி, இந்த செய்தி முடியும் போது நான் விசுவாசிக்கிறேன் தாழ்மையாக, சில பேர் நீர் என்ன புடமுடும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த புடமிடுதல், சோதனை, உபத்திரம், இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி ஆவி ஆத்மா சரீரெல்லாம் அப்படியே இடம் மாறுற மாதிரி இருக்கும். ஆனால் வேதத்தில் சில பரிசுத்தவான்கள் என்னை புடமிடும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறதை விட என்னை சோதித்து பாரும் அப்படின்னு ஜெபித்திருக்கிறார்கள். என்னை உருவாக்கும் என்று ஜெபித்திருக்கிறார்கள். என்னை உடைத்து வணையும் என்று ஜெபித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த புடமிடுதல் ஏன் ஆண்டவர் நம்மளை புடமிட வேண்டும், ஏன் புடமிடுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதில் அந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அதில் போடப்பட்டிருக்கிறது, இதோ நான் உன்னை புடமிட்டேன். எப்படி புடமிட்டேன்னா, வெள்ளியை போல நான் புடமிடலை. எப்படி புடமிடலை? வெள்ளியை போல நான் புடமிடலை. புடமிடுறது என்னென்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் புடமிடுதல். அக்கினிக்குள்ளே வெள்ளியையோ பொன்னையோ சில உலோகங்களை போட்டு என்ன செய்வாங்கன்னா அதை புடமிடுவாங்க, அதை சுத்திகரிப்பாங்க, சுத்தப்படுத்துவாங்க. அப்போது அதுக்கு மேலே இருக்கிற எல்லா களிம்பு, அசுத்தம், அழுக்கு எல்லாம் அதிலிருந்து வெளியே வந்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் வெள்ளியை போல அல்ல, உன்னை நான் பொன்னை போல புடமிட்டேன். ஹல்லேலூயா. வெள்ளியை புடமிடுவதை விட பொன்னை புடமிட அதிக சூடு வேணும், அதிக ஹீட்டு வேணும். வெள்ளியை புடமிட கொஞ்சம் நான் அதை இதில் பார்க்கும் பொழுது 900 டிகிரி ஃபேரன்ஹீட் தான் தேவைப்படுறது ஒரு வெள்ளியை புடமிடுகிறதுக்கு. ஆனால் ஒரு தங்கத்தை இல்லைன்னா ஒரு பொன்னை புடமிட 1000க்கு அதிகமான ஃபேரன்ஹீட் ஹீட்டு, அந்த அக்னி அது தேவைப்படுகிறது. அப்போதான் ஒரு பொன் புடமிடப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை பார்த்து, நான் உன்னை அப்படி புடமிட்டேன். ஏன் புடமிட்டேன்னா, அப்படி புடமிட்டு தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அப்போ செலெக்ஷன் எங்கே நடந்திருக்குன்னா, புடமிட்ட பிறகு செலெக்ஷன் நடந்திருக்கு. புடமிடுற இடத்துல ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். இந்த மிலிட்ரிக்கு செலெக்ஷன், போலீஸ் செலெக்ஷன்லாம் போவாங்க. அவங்கள கிரவுண்டில் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க, இல்லை எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஆண்டவர் என்னதான் நம்ம தாயின் கருவில் உருவானாலும், அவருடைய பிள்ளையாக இருக்கும்படி தாயின் கருவில் நம்மளை செலக்ட் பண்ணாலும், அவருடைய ராஜ்யத்தில் நம்ம பயன்படணும் அப்படின்னா தாயின் கருவில் செலக்ட் பண்ணவர் உபத்திரவத்தின் குகையில் போட்டு நம்ம நிற்கிறோமான்னு பார்த்து செலக்ட் பண்ணுறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவ ராஜ்யத்தில் நீங்கள் பயன்படணும் அப்படின்னா குகையில் போட்டு பக்கத்தில் நின்றுடுவார், நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு. ஆனாலும் சாதாரணமாக இல்லை, எவ்வளோ தூரம் ஹீட் ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஹீட் ஏற்றி பார்ப்பார். ஹல்லேலூயா. அப்படி ஹீட் ஏற்றி பார்த்துட்டு ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணுறாருன்னு இந்த வசனம் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அப்படி தான் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்டவரால் செலக்ட் பண்ண முடியலை. ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் குகையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? புடம் விடுகிறார். அப்போ செலெக்ஷன் எங்கே நடக்கு?
சொல்லுங்க, உபத்திரவத்தின் குகையில். செலெக்ஷன் எங்கே நடக்கு? சரியா? அப்போ ஆண்டவரே என்னை நீர் பயன்படுத்தும் அப்படின்னு ஜெபம் பண்ணால் போட்டு பார்ப்பார். நம்ம எப்படி நிற்கிறோம் அப்படின்னு போட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் உபத்திரவத்தின் குகையில் போடாமல் உங்களை அவர் பயன்படுத்தினால் நீங்கள் தேவ ராஜ்யத்தை அழித்து விடுவீர்கள். இன்னைக்கு நிறைய நரிகள், ஓநாய்கள், உபத்திரவத்தின் குகையில் போக விருப்பம் இல்லாத ஓநாய்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாய் தேவ ராஜ்யத்தை அழித்து கொள்ள முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் அழிக்க முடியலை. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், கிரேஸ் காஸ்பல், ஹைப்பர் கிரேஸ் காஸ்பல், இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்கன்னா உபத்திரவத்தின் குகையை விரும்பாத குள்ள நரிகள். அவைகள் திராட்சை தோட்டத்தை கெடுக்க தான் செய்யுமே தவிர ஒரு நாளும் அது தேவராஜ்யத்துக்கு பயன்படாது. கர்த்தர் உனக்கு அது தருவார், இது தருவார், அப்படி செய்வார், இப்படி செய்வார்னு பிரசங்கம் பண்ணிட்டு அவனுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அவன் வாழ்ந்து செத்து போவான். ஆனால் ஒருவனை கர்த்தர் தேவ ராஜ்யத்தில் பயன்படுத்த வேணும்னா இதை செய்யாமல் பயன்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. இதை செய்யாமல் நீங்கள் பயன்படணும்னு விரும்புனீங்கன்னா யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக். ஹல்லேலூயா. நீங்கள் பைபிள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பரிசுத்தவான்களும் இப்படி ஒன்று பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. இன்றைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வார்த்தை, இந்த செய்தி முடியும் பொழுது நீங்கள் இந்த ஆரம்பத்தில் ஏன் இப்படியெல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும் முடியும் பொழுது ஆண்டவரே நீர் என்னை புடமிட வேண்டும், கண்டிப்பாக கர்த்தர் என்னை புடமிடணும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்க. இந்த செய்தியை உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை புடமிடுகிற 3 பாதைகள் இல்லைனா 3 வழிகளை இன்றைக்கி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். சூழ்நிலைகளை வைத்து கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம். உபாகமம் 32. முதல்ல இந்த வசனத்தை வாசிங்க, அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறேன். ஏன்னா அந்த வசனம் கொஞ்சம் வாசிக்கும் போது புரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் அதை வாசித்து விடுங்கள், பிறகு அதை அர்த்தத்தை சொல்லுகிறேன். 32, 35. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது. அவர்களுக்கு நேரிடும் காரியம் தீவிரித்து வரும். இப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் உபாகம் புஸ்தகத்தை பேசும் பொழுது என்ன பின்னணியத்தில் அதை பேசினார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இந்த வசனம் புரியாது. இந்த 32ஆம் அதிகாரம் மோசேக்கு பாட்டு. யாருக்கு பாட்டு? மோசேக்கு பாட்டு. மோசே 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினா நமக்கு தெரியும். இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை என்னுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்வேன்னு சொன்னோன்னே இவர் இந்த ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நீங்களாம் நம்ப முடியாத ஒரு வார்த்தையை சொல்கிறார். 40 வருஷம் பாஸ்டர். எத்தனை வருஷம் பாஸ்டர்? 40 வருஷம் பாஸ்டர் தன்னுடைய சபையை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னால் அதை கற்பனை பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்து, மோசேக்கு மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப வேதனையாக இருந்தது. அது என்ன வார்த்தைன்னா, உபாகமம் 31:29 நீங்கள் பாருங்கள். முந்தின அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன செய்வீங்களா? நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒருவேளை அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்லலை? ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்லலை, கண்டிப்பாக நீ உனக்கு எடுத்துருவ. ஹல்லேலூயா. கண்டிப்பாக அவர் அப்போ எவ்வளோ ஷுவராக இருக்கார் பாருங்க.
இவர் சும்மா சொல்லலை, இவர் 40 வருஷம் பார்த்துருக்காரு அந்த ஜனங்களுடைய கிரியைகளை. நான் மரிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து கண்டிப்பாக நீங்கள் விலகுவீங்க. தீங்கு உங்களுக்கு நேரிடும். செய்வீர்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா. இந்த நீங்கள் சில ஆடியோக்கள் இல்லைன்னா சில பாட்டு கேசட்டு கேட்க முன்னாடி, பொதுவாக இந்த பெர்க்மான்ஸ் ஐயா பாட்டெல்லாம் கேட்க முன்னாடி அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு சாட்சி சொல்லுவாங்க. நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு தந்தார், இவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு தந்தார் அப்படிலாம் சொல்லி. மோசேக்கு டெஸ்டிமனி என்னென்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு தந்தார். அது ஏன்னா நீ கண்டிப்பாக உன்னை நீ கெடுத்துருவ, ஆனால் இந்த பாட்டாவது கடைசி நாட்களில் உனக்கு ஒரு சாட்சியாக இருக்கட்டும். இந்த பாட்டை பாடியாது உன்னை நீ காத்துக்க. ஏன்னா நான் சொன்ன வசனம் ஒன்றும் எங்கே ஏறாது, உள்ள ஏறாது. உள்ள அவ்வளோ உலகமாக இருக்குது, சிந்தை அவ்வளோ இச்சையாக இருக்குது, சிந்தை இருதயம் எல்லாம் பாவமாக இருக்கிறதுனால நான் என்னதான் 40 நாள் உபவாசம் பண்ணி பிரசங்கம் பண்ணாலும் உன் மண்டையில் ஏறாது. அதனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாட்டை எழுதுகிறேன், பாட்டையாவது பாடி தப்பிச்சு பரலோகம் வர்ற வழியை பாருன்னு ஒரு பாட்டை எழுதுறாரு. அந்த பாட்டை பாடும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களை என்ன செய்வீங்க, கெடுத்து போடுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த கெடுத்து போடுவீர்கள் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, மூல மொழியில் என்ன கொடுத்துருக்குன்னா, நீங்கள் கண்டிப்பாக அழுகி போவீங்க. கண்டிப்பாக என்ன செய்வீங்க, அழுகி போவீங்க. அழுகிறது அப்படின்னா, ஒரு பழம் இருக்கிறது, அது அழுகிறதுக்கு முன்னாடி அந்த விவசாயிக்கோ அந்த பழத்தை பார்க்கிறவர்களுக்கோ அதுக்கு சிம்டம்ஸ் கொஞ்சம் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பழம் முழுவதுமாய் கெட்டு போவதற்கு 6 ஸ்டேஜ் இருக்கிறது. 6 ஸ்டேஜ் இருக்கிறது. இப்போ மோசே சொல்கிறாரு, நீங்கள் 6வது ஸ்டேஜில் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்கீங்க, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கெட்டு போவீங்க. ஏன்னா அதுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் உன்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. உன் பேச்சு, உன் பார்வை, உன் லுக்கு, நீ நடக்கிற நட, நீ ஆண்டவர்கிட்ட கேட்குற கேள்வி, ஊழியக்காரங்கள்ட்ட கேட்குற கேள்வி, இதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ இப்போ பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆப்பிள், ஆனால் கண்டிப்பாக என்ன செய்வீங்க. ஏன்னா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த முதல் படத்தில் நீங்கள் பாருங்கள், ஆப்பிள் பளபளன்னு இருக்குது. ஆனால் மோசே என்ன செய்ய சொல்கிறாருன்னா, நீ பளபளன்னு வெளியே இருக்கிற, ஆனால் உங்களுக்குள்ள கெட்டு போகிற தன்மைகள் நிறைய இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுத்தமாகவே நீங்கள் அழுகி போவீங்க. இந்த காலை வேளையிலே நான் எல்லா பயத்தோடு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்மை நாம் உயிர்த்து ஆராய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் நல்லா தானே இருக்கேன், இன்றைக்கி நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக தானே வரேன். இன்றைக்கி உள்ளதை வைத்து நாளைக்கு கேரண்டி கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஒரு ஊழியக்காரனா 80 வருஷம் ஆகும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? அனுதினமும் ஜெபத்தில் இருந்தாலும், அனுதினமும் பிரசங்கம் பண்ணாலும், அனுதினமும் பரிசுத்தப்படுத்தினாலும், இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு 80 வயசு வேணும். 80 வயசு ஆயிரும். அவ்வளோ பயத்தோடு சொல்ல வேண்டிய வார்த்தை, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்கள் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நான் பொதுவாக யூடியூப்பில் ஒரு பரிசுத்தவனுடைய செய்தி அடிக்கடி கேட்பேன். அவரை பார்க்கும்போது நான் பிரமிப்பேன். ஆனால் அவர் சொல்கிறார், இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு இன்னும் தகுதி இல்லை என்றார். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை?
இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் என் பார்வைக்கு நான் இன்னைக்கு கரெக்டாக இருக்கிறேன், நான் என் மனசாட்சிப்படி நான் சரியாக இருக்கிறேன், ஆனால் பூரணமாக என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பிசாசு காரியங்கள் அப்படின்னு சொல்லணும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு தூரம் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தணும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பழம் அழுகி போகிறதுக்கு 6 ஸ்டேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரியுது இது கண்டிப்பாக அழுகி போகும். மோசே சொல்கிறார், நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் அழுகி போவீங்க. காரணம் இப்போவே அதுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. ஜபக்குறைவு. ஹல்லேலூயா. மோசே நினைக்கிறார், எவ்வளவு தூரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண நம்மளே இடறிட்டோம். நம்மளே என்ன ஆகிட்டோம்? இடறிட்டோம். நம்மளே கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. இந்த ஜனங்க ஒரு நாளும் ஜெபம் பண்ணவும் கிடையாது, ஒரு நாளும் கீழ்ப்படியதும் கிடையாது, ஒரு நாளும் ஆவியில் நிரம்புறதும் கிடையாது, ஒரு நாளும் கண்ணீர் விட்டு அழுறதும் கிடையாது, ஒரு நாளும் ஒப்பு கொடுக்கறதும் கிடையாது. கண்டிப்பாக இவன் என்ன பண்ணிடுவான்? அழுகி போயிடுவான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார், உங்களை அழுகி போக பண்ணுகிறதை உங்களை விட்டு புறம் தள்ளுங்கள். உங்களை அழுகி போக பண்ணுகிறது உங்களுக்குள்ளே இருந்தால் இன்றைக்கே அதை உய்த்து ஆராய்ந்து அதை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்று ஆண்டவர் சபைக்கு சொல்றார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் நம்ம எதிர்க்கிற சத்ரு பயங்கர போராட்டம், பயங்கரமான காரியங்கள். அப்போ அவர் இப்படியெல்லாம் பாடிக்கிட்டே வரார், பாட்டு பாடிட்டு ஆண்டவருடைய மகிமையை சொல்கிறார். இவங்களுடைய கீழ்ப்படியாமல் எல்லாம் பாட்டில் வருது. வந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் கீழ்ப்படியாதனால சத்ரு கையில் உங்களை நான் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். சத்ரு கையில் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், சத்ரு கையில் உங்களை ஒப்பு கொடுப்பேன். நீங்கள் கீழ்ப்படியாமல் கண்டிப்பாக அழுகி போவீங்க. அப்போ உங்களை புடமிட நான் என்ன பண்ணுவேன்? சத்ரு கையில் உங்களை ஒப்பு கொடுப்பேன். நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த சத்ருவை இல்லைன்னா உங்களுக்கு விரோதமாக வருகிற சூழ்நிலையை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக நீங்கள் எதில் சரியாகணுமோ அதில் சரியாய்க்கொள்ளுங்க என்று மோசே இதில் சொல்கிறார். அப்போ முதல்ல கர்த்தர் நம்மை எப்படி புடமிடுகிறார் அப்படின்னா, சூழ்நிலைகளை கொடுத்து கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். சிச்சுவேஷன்ஸ், சில கடுமையான சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்து கர்த்தர் நம்மை சிட்சித்து பரிசோதித்து கர்த்தர் பார்க்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தின காரியங்களை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக, பதில் அளிப்பதற்கு பதிலாக, இல்லைன்னா பழி வாங்குவதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த சூழ்நிலை ஆண்டவர் எதுக்கு எனக்கு தந்தார் அப்படின்னா, நான் ஏதோ இடத்துல நான் வீக்காக இருக்கிறேன், என்னை பலப்படுத்த தான் ஆண்டவர் இந்த சோதனையை, இந்த சூழ்நிலையை எனக்கு அமைத்து தந்தார் என்று புரிந்து கொண்டு. புரியுதா நான் சொல்கிறது? எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? இல்லைன்னா திரும்ப கூட நான் சொல்லலாம். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம ஒரு சூழ்நிலை நமக்கு ஆப்போசிட்டாக மாறினோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, உங்களை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதித்தார். உங்களை புடமிட தான் அந்த சூழ்நிலையை ஆண்டவர் தந்தார். பாஸ்டர், நான் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், இந்த சூழ்நிலை மாறவே இல்லை. அப்போ எதுக்கு தெரியுமா அந்த சூழ்நிலை வந்து? அப்படியாவது 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணுவீங்க தான். ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் எவ்வளவோ போராடி பார்க்குறேன், எவ்வளவோ எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் பரிசுத்தமாக கர்த்தருக்கு பிரதிஷ்டையாக வாழ்ந்து பார்க்குறேன், இன்னும் போராட்டம் கூடிக்கிட்டே தான் இருக்குது. நான் எதிர்பார்க்காத சூழ்நிலை என் வாழ்க்கையில் நடக்குது. எதுக்கு தெரியுமா? அப்போ தான் நீங்கள் பொன்னாக விளம்புவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஒரு சோதனை, ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. நீங்கள் சற்றும் நினைக்கல. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, நான் ப்ரேயர் பண்ணால் எல்லாமே கிளியர் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு வகையில் அது உண்மை தான். ஆனால் நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ண சில சூழ்நிலை ஆப்போசிட்டாக மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா?
உங்கள் வீட்டுக்குள்ளே போய் உங்கள் அறக்கதவை பூட்டி தேவ பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலை எதற்காக எனக்கு தந்தீர், நான் எதில் சரியாகணும் என்று சொல்லி வசனத்தை வாசித்து அதில் இருக்கிற சில குறைகளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தரும் பொழுது உங்களை மாற்றிக்கொண்டா தேவ ராஜ்யத்தில் ஒரு பொண்ணாக நீங்கள் பயன்படவே கர்த்தர் அந்த சூழ்நிலையை அனுமதித்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சரி பண்ணி பார்க்குறார். இவங்க சரியாகல. கடைசியில் பாபிலோன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தார். அவ்வளோ வேற நைட்டோட நைட்டாக வந்து கட 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 கடன்னு நாய் அடித்த மாதிரி இழுத்துட்டு போகிறான் பாபிலோன். எல்லாரும் ஆண்டவர் முறுமுறுக்கிறாங்க. தானியேல் என்ற ஒரு வாலிப பையன், அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? ஆண்டவரே இந்த சூழல் எதற்காக அனுமதிச்சிறப்பா என்று அவன் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காம தன்னை உயித்து ஆராய்ந்து அவன் தன்னை திருத்தி கொண்டான். எந்த அளவுக்கு திருத்துறான்னா, ஒரு சின்ன சாப்பாடு விஷயத்தில் கூட நான் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட மாட்டேன் என்று தன்னை திருத்தி கொண்டதுனால பைபிள் சொல்கிறது, அந்த பாபிலோனிலே கர்த்தருடைய நாமம் தானியேலை கொண்டு மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ ஒரு காரியம் செய்யணும். கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி, என் வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்த, இல்லை நான் அனுமதித்து கொண்டு இருக்கிற, இல்லை அனுமதிக்க போகிற கடினமான சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்ப்போம். உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அது பிசாசே கொண்டு வந்தாலும் கர்த்தர் அதை ஏன் அனுமதித்தாருன்னா, உங்களை ஒரு பொன்னாக விளங்க பண்ணவே. எனவே அதை எதிர்க்காதீங்க. அந்த சூழ்நிலை வேண்டான்னு நினைக்காதீங்க. அதுக்கு உங்க மூளையை வச்சு அதுக்கு பதில் தேடாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பதில் அளிப்பது கர்த்தர். உங்க மூளையை வச்சோ உங்க அனுபவத்தை வச்சோ இந்த சூழ்நிலையை மாத்திரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாம அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு பதிலாக உங்களை நீங்க மாற்றிக்கொள்வது சால சிறந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ப்ரேயர் பண்ணி இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் மாறிரோங்கிற ஒரு மாயையை நம்ப வேண்டாம். நான் சொல்றது புரியுதா? நான் நிறைய ப்ரேயர் பண்ணுறேன், அப்போ நான் நிறைய பிரச்சனையிலேருந்து வெளியே மாட்டாமல் நான் தப்பி நடப்பேன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் அதிகமாக ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ரொம்ப ஜெபிக்கிறானே, இவனை எப்படியாவது பயன்படுத்தணுமே அப்படின்னு அவருக்கு ஆசை வந்துடும். என்ன வந்துடும் அவருக்கு? நீங்கள் ஜெபம் பண்ணி அவரை ஆசை மூட்டி விட்டீங்க. அதனால் அவர் ஆசைப்பட்டு சூழ்நிலைகளை அனுமதிப்பார். அது பிசாசே கொண்டு வர நினைச்சாலும் அனுமதிப்பார். ஹல்லேலூயா. காரணம் அவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியாது. அவருக்கு தெரியும், இந்த மனிதன் இல்லைனா இவங்க கண்டிப்பாக என் ராஜ்யத்துக்கு இவங்க பயன்படுவாங்க என்று அந்த சூழ்நிலையை உங்கள் வாழ்க்கையில் அவர் அனுமதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே சூழ்நிலைகள் ஆப்போசிட்டாக மாறும் பொழுது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, பதில் அளிப்பது எனக்குரியது. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு உங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்கள். எதுக்கு இது வந்துச்சு ஆண்டவரே? என்ன நான் எதில் இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும்? இன்னும் நான் எதில் ஜெப குறைவில் நான் இருக்கிறேன்? இன்னும் வசனம் வாசிக்கிறது எதில் குறைவாக இருக்கிறேன்? இன்னும் நான் உபவாசிக்கிறதுல எதில் குறைவாக இருக்கிறேன் என்று நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். இந்த முதல் பாயிண்ட் புரிந்தவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவர் எப்படி புடம்பிடுகிறார்னா, மனிதர்களை வைத்து புடம்பிடுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிங்க. நான் திரும்ப அதை விளக்குகிறேன். ரோமர் 12:18. ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கூடுமானால்
எல்லா மனுஷரோடும் எப்படி இருங்க? சமாதானமாக இருங்க. சில மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வந்து உங்களை சரிப்படுத்துவார். ஹல்லேலூயா. சில மனிதர்கள், சில பீப்புளை உங்கள் லைஃப்பில் கொண்டு வருவார். நீங்கள் நினைக்கிறீங்க, நானும் நினைச்சிருக்கிறேன், இந்த செய்தி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக நான் தேவ சமூகத்தில் நின்று தைரியமாக சொல்கிறேன், இந்த செய்தி என்ன ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டு. ஏன்னா எனக்கு இருதயத்தின் ஆழம்னு ஒன்று இருக்குது. இருதயத்தில் பொதுவாக இருதயம்னு ஒன்று, இருதயத்தின் ஆழம்னு ஒன்று. இந்த இருதயத்தின் ஆழத்திற்குள்ளே சில பாரம் எனக்குள்ளே ரொம்ப நாளாக, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே இருந்தது. ஏன் ஆண்டவரே இந்த மனிதர்கள்லாம் எனக்கு விரோதமாக இப்படி பண்ணாங்க? ஏன் இவங்களெல்லாம் நீ தளர்த்தூக்க விட்டீர்? ஏன் ஊழியத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் என்னை கேட்க வைத்தீர்? ஹல்லேலூயா. அங்கே ஒரு இடத்துல ஊழியம் செய்யும் பொழுது ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ண போயிட்டுமா, ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ண போயிட்டுமா. நாங்கள் ஊர் சுத்த போல, டூர் போல, என்ன போல, டூரெல்லாம் போல, நானும் என் மனைவியும் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம், ஜெபம் பண்ண போயிட்டுமா. ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவர் பேசின வார்த்தை இருக்கே, என்ன பேசவே இல்லை, உடலை அலோன்னு நான் சொன்னேன். அந்த அலோ சொல்லியிருக்கப்படாதோன்னு நிறைய நாள் நினச்சிருக்கேன். அந்த ஃபோனை எடுக்காமலே இருந்திருக்கலாமான்ட்டவர் ஓட்டாறு போடு, இந்த சர வெடி மாதிரி பட்டா 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 பட்டான்னு. ஒரு ஊழியக்காரன்னு பார்க்கல, அதை விட ஒரு மனுஷன் மாதிரி கூட மதிக்கலை. வந்த பிறகு விடுவாருன்னு அங்கே வந்த பிறகு என் மனைவிக்கு முன்னாடி வச்சு என்ன கேட்ட கேள்வி, தனியாக கேட்டால் கூட எனக்கு கொஞ்சம், அவளையும் கேட்டு என்னையும் கேட்டு ரொம்ப வருஷமாகவே எனக்கு மனசுக்குள்ளே, ஏன் ஆண்டவரே இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கடந்த வாரத்தில் இந்த வசனத்தை எனக்கு இருதயத்தில் ஆண்டவர் தந்து அந்த காயத்தை ஆவியானவர் எனக்கு அவருக்கு கையை போட்டு அந்த காயத்தை அப்படியே புட்டிங்கி எரிஞ்சிட்டார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நான் அவரை மன்னிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன், மன்னித்தேன். ஆனால் இருதயத்தின் ஆழத்துக்குள்ள அந்த காயம் இருந்துட்டு தான் இருந்து. சில புண்ணு வந்து மேலே ஆறிடும், ஆனால் உள்ளே நீங்கள் தோண்டி பார்த்தா ரத்தம் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஆழத்தில் ஒரு காயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆழத்தில் சென்ற ஆவியானவர் அதை கிளியர் பண்ணார். அந்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். சில மனிதர்கள் ஏண்டவரை என் லைஃப்பில் அலோவ் பண்ணீங்க, இந்த வார்த்தையெல்லாம் ஏண்டவரை நான் கேட்டேன் நினைக்கிறீங்கல்ல, அந்த மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தது உங்களை சரிப்படுத்த, உங்களை அவருடைய பாதையில் உங்களை கிளியர் பண்ணதான். அதனால அவங்கள பார்த்து பகைக்காதீங்க. கூடுமான மட்டும் எல்லாரோடும் எப்படி இருங்க. அப்போ நம்ம பவுலே சொல்கிறாரு, நான் எவ்வளோ பேர்கிட்ட சமாதானம் இருக்க ட்ரை பண்ணியிருக்கேன், முடியலை. பவுலுக்கே முடியலைன்னா நமக்கு முடியாது தான் நினைக்கிறேன் நான். அதனால் கூடுமான மட்டும், எப்படி கூடுமான மட்டும் ட்ரை பண்ணுங்க, நல்லா ட்ரை பண்ணுங்க. ஆண்டவரே என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா, இந்த 40 நாள் உபவாசம் முடியும் போது அவன் பைக்கில் போகும்போது கீழே விழுந்து, இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஹல்லேலூயா. உடனே அதை சாட்சியை வந்து சொல்லுவாங்க, எனக்கு விரோதமாய் ஒருத்தன் பேசினான், கர்த்தர் அவன் காலை உடைத்தார். இது சாட்சியா? இது சாட்சியான்னு இந்த சாட்சியெல்லாம் சொல்லக்கூடாது. இது சாட்சியே கிடையாது. இது உங்களுக்கு ஒருத்தனை மன்னிக்க முடியல, அவன் வந்து விழுந்த உடனே சாட்சி சொல்றியன்னா அப்போ உங்கள் மனசுக்குள்ள இந்த ஆசை இருந்திருக்கலாம் அவன் விழணும்னு. ஹல்லேலூயா. ஆமாம், பவுல் சொல்கிறார், கூடுமான மட்டும் சமாதானமாக இருக்க என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. சில பேர் சில வார்த்தைகள் பேசின உடனே அப்படியே 6 o'clock மாதிரி மூஞ்ச மாற்றாமல் என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. இல்லையே சிலவங்கெல்லாம் பேசவே வேண்டாம், அப்படி முறைச்சி பார்த்தா போதும், அதுக்கப்புறம் இப்படி திரும்புகிற முகம் இந்த பக்கம் திரும்பவே திரும்பாது. சர்ச்சைக்கு வந்த அபிஷேகம் என்ன, அக்கினி என்ன,
ஆனால் அந்த ஆளை பார்த்தோன்னா உண்டு தான் போவோம், மூஞ்சி தெக்கத்தி புத்திரர் மாதிரி தெக்க தான் திரும்பும். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆவிக்குரியவர்களுக்கு அழகு இல்லை. சொல்லுங்கள், ஆவிக்குரியவர்களுக்கு இதெல்லாம் அழகு இல்லை. உங்கள் அழகை கெடுத்துறாதீங்க. உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்களை மன்னிக்க தான் பைபிள் சொல்லி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கூடுமான மட்டும் ட்ரை பண்ணுங்க. சில பேர்கிட்ட நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் முடியாது. அது நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் என்ன பண்ணோன்னா ஒரு பிரேசலோட முடிச்சுக்கிடணும், இதோட முடிச்சுக்கிடணும். ஆனால் சில பேர்கிட்ட நீங்கள் சமாதானம் ஆயிட்டீங்கன்னா அந்த உறவு தேவ ராஜ்யத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும். நான் சொல்கிறது புரியுதா? ஹல்லேலூயா. சில பேர்கிட்ட நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, அது தோல்வியில் முடியுது. ஆனால் சில பேர்கிட்ட முயற்சி பண்ணி பாருங்கள், அவங்களும் நல்லவங்க தான், நீங்களும் நல்லவங்க தான். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக அது மாறிடுச்சு. ஏதோ ஒரு காரியத்தில் அது ஒரு தவறுதான் மாறிட்டு. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் 2 பேரும் தேவராஜ்யத்தில் பயன்படுவீங்க. அந்த உறவை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? முயற்சி பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணிக்கொண்டே இருங்க. சில பேர்கிட்ட நாங்கள் முயற்சி பண்ணுவோம். சில பேர் இந்த உறவுக்குள்ள பிரச்சனை எப்போ வரும்னு சொல்லுங்க. இந்த உறவுக்குள்ள சில நல்ல உறவு நல்லா போயிட்டுருக்கும், சில ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, நல்லா போயிட்டுருக்கும், நல்ல சகோதரர்களாக இருப்பாங்க. உறவு எப்படி போவோம்னா நடுவில் ஒரு ஆள் எழும்போம், அந்த ஆளுக்கு ஒரு ஆசை, இவனை 2 பேரும் என்ன செய்யணும்? பிரிக்கும். இவனை 2 பேரும் சேர்ந்து போகிறது சரியில்லை. என்னுடைய தலையாய கடமை அதிகாலையில் எழும்பி இவர்களை எப்படி பிரிக்கலாம் என்று நான் ஜெபம் பண்ணுவேன். இன்னும் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. இங்கே இல்லாததை இங்கே சொல்லி, இங்கே இல்லாததை இங்கே சொல்லி ஒரு வெடியை கொளுத்திட்டு இவன் பாட்டுக்கு போயிடுவான். அது டமால்னு வெடிக்கும். ஹல்லேலூயா. நான் அதனால் சொல்வேன், நல்ல கவனிங்க. யார் என்ன சொன்னாலும் என்ன செய்யக்கூடாதுன்னா, முதல்ல என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன செய்யக்கூடாதுங்க? நம்பக்கூடாது. இந்த படத்தில் பாருங்க, முதல் படத்தை ஒருத்தன் பார்க்குறான். அவன் சொல்கிறான், பாஸ்டர், அந்த சிங்கத்துக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஒரு சின்ன குட்டியை கடிச்சு கொன்று வாயில் வச்சு கொண்டு போகுது. நம்ம ஆட்கள் உடனே அதை நம்பிடுவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த பக்கத்தை பார்க்கும்போது தான் தெரியுது, அது கொல்லலை, அது காப்பாற்ற எடுத்துகிட்டு போகுது. ஹல்லேலூயா. அது என்ன பண்ணுது? காப்பாற்ற எடுத்துகிட்டு போகுது. யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது. நீங்கள் அதை பார்த்தால் ஒழிய, நீங்கள் தேவ சமூகத்தில் வைத்து அதில் தெளிவு உண்டானால் ஒழிய அதை என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் சில மனிதர்களை ஆண்டவர் கொண்டு உங்களை சரிப்படுத்துவார். யோசேப்புக்கு வாழ்க்கையில் 11 பேரை வச்சு ஆண்டவர் அவன் என்ன பண்ணார்னா சரி பண்ணார். ஹல்லேலூயா. 11 பேரை வச்சு என்ன பண்ணார்? சரி பண்ணார். யோசேப்பு நினைச்சா இந்த 11 பேரும் என் வாழ்க்கையில் வந்தது எனக்கு கிடைச்ச பெரிய சாபம்னு நினச்சான். பேசாமல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையாக பிறந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த 11 பேரும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய சாபம். இவனுக்கு என்னத்துக்கு எனக்கு அண்ணன்களாக பிறந்தாங்கன்னு ஜெயிலில் இருக்கும்போது அழுதுருக்கலாம். ஆனால் யோசேப்பே, உனக்கு ஒரு காரியம் மறந்து போச்சு. அந்த 11 பேர் தான் உன்னுடைய சிங்காசனத்துக்கு அஸ்திபாரமே. ஹல்லேலூயா. அந்த 11 பேர் இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் எகிப்தில் ஒரு கவர்னராக நீங்கள் வந்திருக்கவே முடியாது யோசேப்பு. அந்த 11 பேர் எதுக்குன்னா உங்களுக்கு சிங்காசனத்தை தர்றதுக்கு தான் ஆண்டவர் டிசைன் பண்ணி அனுப்பியிருக்கார்.
ஹல்லேலூயா. அப்போ மனிதர்களை வைத்து ஆண்டவர் நம்மை என்ன செய்வார்னா நம்மை புடமிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க. சில மனிதர்கள், இந்த கிறிஸ்தவர்கள் சில விஷயத்தில் பண்ணுற தவறு என்னென்னா, நான் சொன்னது போல் இவங்களுக்குள்ளேயும் தப்பு இருக்காது, இவங்களுக்குள்ளேயும் தப்பு இருக்காது, சின்ன ஏதோ ஒரு மன வருத்தத்தில் அப்படி போயிடும், அது வேற. இல்லை நடுவில் யாராவது ஒன்று குழம்பும். இன்னொரு விஷயம், என்னுடைய சின்ன அனுபவத்தில் நான் பார்த்தது, சில ஆவிகளோடு நம்ம ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடாது. ஆவிகள் சொன்னால் சில ஆவிகளை கொண்ட சில மனிதர்களோடு, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு, ரொம்ப தியாலஜிக்கலாக போகாமல், என்னை விட உடையில் பிரதிஷ்டையான ஆட்களை நான் பார்த்துருக்குறேன். என்னை விட ட்ரெஸ்ஸில் ரொம்ப பிரதிஷ்டையான ஆட்களை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்களோடு நான் ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ண மாட்டேன். சில பேரோடு. ஏன் பாஸ்டர், நாங்கள் புல்பீட்டில் நிற்கும் போது இந்த உடையில் நிற்கணும்னு ஒரு பிரதிஷ்டையில் இருக்கிறோம், கூடுமானால் மட்டும் வயிற்றில் எங்கேயாவது போகணுன்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். எங்களை விட பிரதிஷ்டையானவர்கள் உடையில் உள்ளவங்கள ஊழியத்தில் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அவங்களோடு நான் ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ண மாட்டேன் சில பேரோடு. ஏன்னா அவர்களுடைய ஆவியை நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்களுடைய ஆவியை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய கேரக்டர், அவங்க இந்த பேசுகிற பேச்சு, அவனுடைய யோசனை, அவனுடைய நடக்கை, இதெல்லாம் நான் பார்த்து இந்த ஆள் கூட ரொம்ப க்ளோஸாக போனால் நமக்கு டேஞ்சர் அப்படின்னு நினச்சி ஒரு பிரைஸலோடு நான் முடிச்சிருக்கேன். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, அப்படி செய்யணும்னு பைபிள் சொல்லுதானா? பைபிள் அப்படி சொல்லுது. பைபிள் அப்படி சொல்லுது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். ஒருவன் விபச்சாரக்காரனாக, பொருளாசைக்காரன், விக்கிரகாரனை, உதாசீனன், வெறியன், கொள்ளைக்காரன் இப்படிப்பட்டவனாக இருந்தால் அவனோட கலக்காதீங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் பொருளாசைக்காரன், விபச்சாரக்காரன், விக்கிரகாரதரன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது சபைக்குள்ளே அவர் பேசுகிறார், கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ளே வச்சு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஸோ வெளியே ஒயிட் அண்ட் ஒயிட்டு, வெளியே வேஸ்டி ஜிப்பா பார்த்து மயந்துடாதீங்க, மயங்கிடக்கூடாது. அவங்க ஆவியை நீங்கள் பார்க்கணும். எல்லா தெய்வ பிள்ளைகளும் நீங்கள் உங்களுடைய காலையில் எழும்பி ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை தேவட்ட கேட்கணும். நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு ஆவியையும் நீங்கள் ஆவியில் கணிக்க தெரியணும். இது என்ன ஆவி? ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாருன்னா இவர் என்ன ஆவியில் பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு உங்களுக்கு பார்க்க கண்டுபிடிக்க தெரியணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஊரில் உலகத்தில் உள்ள எல்லா கள்ள போதகர்களையே பிரசங்கத்தையும் கேட்பாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த ஆவியை கணிக்க தெரியாது. இவன் என்ன ஆவி உடையவனாய் பேசுகிறான் என்று கணிக்க தெரியாது. ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் நிறைய பேர்கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவது என்று. ஏனென்று சொன்னால் இவர்களுடைய ஆவி சரி கிடையாது. இவன் பேசுகிற பேச்சு சரி கிடையாது. ஒரு ஊழியக்காரனுக்கு பேச்சு அவன்கிட்ட இருக்காது. ஹல்லேலூயா, இருக்காது அவன்கிட்ட. ஆனால் நீங்கள் மேடையில் பார்த்தீங்கன்னா நீங்களாம் பவுலெல்லாம் பயந்து ஓடிடுவார், அப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆச்சரியமாக இருக்கு எனக்கு, இவன் மேடையில் நின்று இந்த முழக்கிறானே. பவுல் பேதுரெல்லாம் ஒரு பக்கம் அப்படி சீட்டு போட்டு உட்காந்துடணும், அந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தா அவங்க பேச்சு, அவனுக்கு புத்தி, அவனுக்கு என்ன கிரிய, இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும் இது ஆவி சரியில்லை, உள்ளே வேறு ஏதோ ஆவி இருக்குது. பார்க்குற பார்வை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் பார்த்து நான் கணிச்சிடணும். ஓ ரைட்டு, இது ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா பவுல் ஏன் அவங்களோட சம்பந்தம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, ஏன் அவங்களோட நீங்கள் ரொம்ப அட்டாச்சாகன்னு சொல்கிறான்னா அந்த ஆவி உங்களை அட்டாக் பண்ணும். அன்றைக்கி ஒருத்தர் அவர் கூட போயிட்டுருக்கிறேன். வெளியே பார்த்தா வேஷ்டி ஜிப்பா,
சொல்லதுக்கு வெக்கமாக இருக்குது, என்னத்தை செய்ய சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளை அப்படியே போகுது அந்த பக்கம் கிராஸ் பண்ணி. வாய்க்குள்ளே ஈச்சி போயிட்டு மூக்கு வழியாக வந்தால் கூட தெரியாது. நான் இதை நான் நேராக தான் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு கண்ணு தெரியுது இந்த பக்கம். ரைட்டு, ஒரு நடந்து போகிற ஒன்றை பார்க்குறதுக்கு இவ்வளோ வாய் புழக்கிறீன்னா நீ எப்படிப்பட்ட ஆவின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. தெரியும் அந்த பார்வை, அந்த நடக்க, புத்தி, அவன் பேசுகிற பேச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட வசனத்தை வச்சோ ஆவிக்குரிய விஷயத்தை வச்சோ பேச மாட்டான். 24 மணி நேரமும் அசுத்தமானது தான் பேசுவான். ஆனால் மேடையில் வந்தால் சூக்கி குக்கு அப்படியே மைக்கை வாங்கி நிற்காருன்னு சொல்லணும் தோணும். எல்லா ஆவிகளையும் நம்பாதீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ அவங்களோடு நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் முடிந்த வரைக்கும் சில பேரோடு நீங்கள் அன்பாக இருப்பது, சமாதானமாய் போவது, நீங்கள் 2 பேரும் தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுவ முடியும் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். எனவே சில மனிதர்களை ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் கொண்டு வந்து உங்களை என்ன பண்ணுவார்னா புடமிடுவார். உங்களை என்ன பண்ணுவார்? புடமிடும். ஒரு வசனம் வாசிக்கலாமா? நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனம் வாசிங்க பார்ப்போம். நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனம். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. ஹல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறதுனால எதுக்கு நமக்கு போராட்டங்களை ஆண்டவர் தருகிறார்? இது ஒரு பெரிய கேள்வி கிறிஸ்தவத்துக்குள்ள. நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் நமக்கு கோட்டையாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு தப்பாக ஒரு எண்ணம் வருது. அவங்களுக்கு ஏதாவது அவங்க வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு போராட்டம் அவங்களால தாங்க முடிய மாட்டேங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு அரணான கோட்டை. எதுக்கு அப்படின்னா, எப்போ அப்படின்னா, அந்த கோட்டை நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையின் மேலே அன்பு வைப்பது எப்படி தெரியுமா? அன்பு வைப்பது எப்படி தெரியுமா? நீங்கள் ஒரு குழந்தைய அன்பு வச்சா எப்படி அன்பு வைப்பீங்க? ஒரு குழந்தைக்கு மேலே அன்பு இருக்குன்னா என்ன செய்வீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதை தோளில் போட்டு என்ன பாட்டு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு போட்டு அதை தாளாட்டி அதை முத்தி அதை ஒரு வழி பண்ணிடுவீங்க. இது உங்கள் அன்பு. ஆனால் ஆண்டவருக்கு அன்பு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் தோளில் போட்டாலும் நாட்கள் போக போக உங்களை போராட்ட களத்தில் கொண்டு இறக்கி விடுவார். அதுதான் அவருக்கு உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. அந்த அரணான கர்த்தர் உங்களை போராட்ட களத்துக்குள்ளே உங்களை இறக்கி விட்டுட்டு அவர் பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் யுத்தம் பண்ணுற அழகை பார்த்து அவர் ரசிப்பார். ஹல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுகிறபடி ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சோதனை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அந்த திராணிக்கு தக்க சோதனையை அவனுக்கு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நாள் கழித்து அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான ஒரு வழியை அவனுக்கு உருவாக்கி கொடுப்பார். இது அவ்வளவு செய்த பிறகு என்ன நடக்கும்னா, அந்த போராட்டம் நான் பாருங்க அந்த மனுஷன் எதிர்காலத்தில் ஒரு சாட்சியாக அவன் மாறிடுவான். ஹல்லேலூயா. ஏன்னா அவனை போலவே போராட்டத்தை சந்திக்கிற இன்னொருத்தவங்கள்ட்ட போய் எப்படி போராட்டத்தில் நிற்கணும், எப்படி அதில் தப்பிச்சு வரணும்னு இவன் சொல்கிற அளவுக்கு இவன் பக்குவப்படுவான் பாருங்க, இவன் சாட்சியாக மாறுவான் பாருங்க. அதுதான் கர்த்தர் ஒருவன் மேல் வைக்கல உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேனே. நான் வேதாகம கல்லூரி படிக்கும் பொழுது எனக்கு எக்ஸாம் நாட்களில் தான் பயங்கர கஷ்டமாக இருக்கும், பயங்கர போராட்டமாக இருக்கும். நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விட்டுட்டு ஓடி வந்துடலான்னு நான் நினச்ச நாட்கள் உண்டு. பைபிள் காலேஜில் இருந்து எல்லா பக்கமும் போராட்டம், எல்லா பக்கமும் மனதை உடைக்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்கும். எவ்வளவு தூரம் நம்ம ஜெபம் பண்ணாலும்
அந்த எக்ஸாம் டைமில் பிசாசு போராடுற போராட்டம், பேசாமல் ஊழியம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பைபிள் காலேஜே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பேசாமல் போய் ஊழியத்தை பார்க்கலாம், படிக்காமல் ஊழியத்தை செய்யலாம், அப்படியெல்லாம் தோணும். இது பிடிஎஸ் படிக்கும்போதும் சரி இப்படி தான் நடந்தது. எம்டியூ படிக்கும்போது என்ன நடந்ததுன்னா, என்னுடைய தாயாருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. நான் எக்ஸாம் டைமில் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு எக்ஸாம் எழுத போனோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும் பொழுது என்னுடைய தாயாருடைய முகமும் அவங்க அழுகையும் தான் என் கண்ணுக்கு முன்னாடி வரும். இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் அந்த 2 கோர்ஸையும் நான் முடித்தேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியல, ஆண்டவர் ஏன் இவ்வளவு தூரம் இந்த போராட்ட களத்துக்குள்ளே என்னை விட்டு அதுக்கு தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கையும் ஆண்டவர் எனக்கு ஏன் உண்டு பண்ணார் எனக்கு தெரியல. ஆனால் கடந்த நாட்களில் இப்போ இந்த பைபிள் காலேஜ் பொறுப்பு கொடுத்த பிறகு கடந்த நாட்களில் எக்ஸாம் நடந்தது பாருங்கள். ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க. பாஸ்டர், இந்த எக்ஸாம் எனக்கு எழுத முடியாது, எனக்கு எழுத முடியலை, என்னுடைய பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது. அந்த எக்ஸாம் நாட்கள் ஆக ஆக அவனுடைய பலவீனம் அதிகரிச்சுட்டே போகுது, எனக்கு அவனை பார்க்குறதா படிக்கிறதா எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த எக்ஸாம் நான் எழுதவே இல்லை, எனக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்கிட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணி அழுதாள். ஒரு நாள் காலையில் நான் அவர்களுக்கு என்னுடைய சாட்சியை நான் டைப் பண்ணி நான் அனுப்பிவிட்டேன் ஃபோனில். ஹல்லேலூயா. என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நல்ல கவனிங்க, கர்த்தர் என்னை அந்த போராட்ட களத்துக்குள்ளே கொண்டு போய் அதில் எப்படி தப்பிச்சு வரணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் அந்த சகோதரி கற்றுக் கொடுத்தேன். அந்த சகோதரி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பலனாக இருக்குது உங்கள் சாட்சி. ஹல்லேலூயா. இது எப்படி இந்த சாட்சி வந்தது? சும்மா சொல்லலை. அப்படி நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர், ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்கன்னு வாய் பேச்சா சொல்லிட்டு இல்லாமல் நம்முடைய சாட்சியை சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு பலனாய் மாறுகிறது. இதற்காகவே கர்த்தர் சில மனிதர்களை, சில சூழ்நிலைகளை உங்கள் வாழ்க்கையில கொடுக்கிறார், உங்களை சாட்சிகளாய் மாற்றும்படியாக. ஹல்லேலூயா. அப்போ தேவ அன்புனா நீங்கள் நினச்சிடக்கூடாது, ஆண்டவருடைய அன்புனா தோளில் போட்டு எனக்கு ஒரு பிரச்சனை வராமல் அப்படியே அரவணைச்சு கொண்டு போவாது தேவன் அன்பல்ல. தேவ அன்பு உங்களை போராட்ட களத்தில் கொண்டு போய் அதுக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உங்களுக்கு சொல்லி தந்து எதிர்காலத்தில் உங்களை சாட்சிகளாய் நிறுத்துவார் பாருங்க. அதுதான் உண்மையான தேவனுடைய அன்பு. அப்போ தான் உங்கள் வாயில் அந்த தேவ ஆலோசனை இருக்கும். ஒவ்வொரு போராட்டத்தை எப்படி தாண்டணும், எப்படி ஜெயிக்கணும் என்கிற ஆலோசனை உங்கள் நாவில் இருக்கும். நான் சொல்கிறது திரும்ப புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:13 அதுதான் சொல்லுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மை உள்ளவளாக இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு தூரம் அந்த சோதனையில் நீங்கள் பக்குவப்பட்டு நீங்கள் வெளியே வர்றீங்களோ அவ்வளவு தூரம் சாட்சிகளாய் நீங்கள் மாறுவீங்க. அதுதான் உண்மையான தேவ அன்பு. தேவ அன்புன்னா ஆண்டவர் என்னை அப்படியே தோளில் போட்டு சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சாயும் கிளியே சாய்ந்தாடுன்னு சாகிற வர தோளில் போட்டு ஆட்டிட்டு இருந்தாருன்னா நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு 10 பைசாவுக்கு நீங்கள் பிரயோஜனப்பட மாட்டீங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய் தேவ ராஜ்யத்தில் நிற்கும் போது வெறும் கையை வீசிட்டு தான் போனோம். கை வீசம்மா கை வீசுன்னு ஆண்டவர் இங்கே போட்டு ரைம்ஸ் பாடினா நீங்கள் பரலோகத்தில் போய் ரைம்ஸ் பாட வேண்டியதான். ஆனால் ஆண்டவர் உங்களை போராட்ட களத்துக்குள்ளே கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் நம்மளுக்கு அரணா இருக்கிறார், அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இக்கட்டு நாளில் உங்களுக்கு அரணா இருந்து அந்த கோட்டைக்குள்ளே வைத்து சில போராட்டங்கள் உங்களுக்கு கொடுத்து சில மனிதர்களை உங்களுக்கு எதிராக வர வைத்து அந்த போராட்டத்தை நீங்கள் போராடி யுத்தம் பண்ணி ஜெயித்து உங்களுக்கு தப்பித்துக்கொள்ள ஒரு போக்கு டக்குன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. பல வருஷம் கழிச்சு அந்த சூழ்நிலை ஒரு சாட்சியாய் மாறும். அநேகருக்கு நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, இதை மாதிரி எனக்கும் வந்திருக்கு, இப்படி செய்யுங்க இப்படி பண்ணுங்கன்னு ஒரு ஆலோசனை உங்கள் நாவல இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் இன்றைக்கி தெய்வ பிள்ளைகளுக்கு போராட பயம், ஆவியில் போராட பயம், யுத்தம் பண்ணதுக்கு பயம். ஏதாவது பிசாசு போராட்டம் வந்துட்டுனா ஆவியில் ஜபித்து யுத்தம் பண்ண தெரியுதானா அது தெரியாது, அந்த பிசாசை ஜெயிக்க தெரியாது. அந்த ஆவியின் மண்டலங்களை போய் யுத்தம் பண்ணி அந்த ஆவிகளை கீழ்ப்படுத்த தெரியாது. 25 வருஷம் சபையில் இருப்பாங்க, ஒரு சின்ன பிசாசினுடைய போராட்டத்தை நின்று பிடிக்க இவங்களுக்கு தெரியாது. எந்த பொல்லாத ஆவியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த கிரியைகளை கீழ்ப்படுத்த நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. 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 ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் குட்டி குட்டி பிசாசுகளை விரட்டதுக்கு எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும், அவ்வளோ போராடினேன்.
ஆனால் இன்னைக்கு எப்படிப்பட்ட பிசாசை நின்று பிடிக்கலாம் ஒரு தைரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எப்படி வந்தது? எப்படி வந்தது சொல்லுங்க? எப்படி வந்தது? ஒவ்வொரு நாளும் ஆவியில் எத்தனை ஆவிகளை நான் எதிர்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை தோளில் போட்டு தாளாட்டிட்டு இருந்தாருன்னா ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு சகோதரி வரும்போது சரி சிஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு ஓடிடுவேன். ஆனால் ஆண்டவர் போராட்ட களத்தில் சில பயங்கரமான ஆவிகள், அப்போது அதுகள்கிட்ட நின்று பிடிக்க முடியாது. அந்த ஆவிகளெல்லாம் எனக்கு முன்னாடி கொண்டு விட்டுட்டு அமைதியாக நின்றுவர். அதை நீ போராடி நீ ஜெயம் பெறுன்னு. ஹல்லேலூயா. சில ஆவிகளை துரத்த ஒரு வாரம் பிடிக்கும். அவைகளை யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்த பிறகு ஒரு தைரியம் வரும் பாருங்க. என்ன பொல்லாத ஆவினாலும் துரத்தலாம் ஒரு தைரியம் வரும். அதுதான் கர்த்தர் உங்களை மேல் வைத்த காரியம். ஹல்லேலூயா. அதுதான் சாட்சி. அதான் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறது தான் ஆண்டவர் உங்களை யுத்த களத்தில் கொண்டு விடுறார். அதனால என்னைக்குமே ஆண்டவர் என்ன எந்த போராட்டம் வரக்கூடாது, எந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படி நினைக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். சில நீங்கள் கேட்கக்கூடாத வார்த்தைகளை உங்களை கேட்க வைப்பார். சில சூழ்நிலைகள் உங்கள் முன்னாடி கொண்டு வருவார். காரணம் என்னன்னா நீங்கள் சாட்சிகளாய் மாற்றவே. ஹல்லேலூயா. நீங்கள் அழுகி போகாமல் உங்களை காக்கவே. மூன்றாவது, கர்த்தர் எதை வைத்து புடமிடுவார்னா பிசாசை வைத்து நம்மளை புடமிடுவார். யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முகாந்திரம் இல்லாமல் நீ அவனை நிர்மூலமாக்கும்படி என்னை ஏவின பொழுதிலும் அவன் இன்னும் தன் யுத்தமத்தில் என்ன செய்கிறான்? முகாந்திரமே கிடையாது. ஹல்லேலூயா. எந்த அர்த்தமும் இல்லாமல் ஒருத்தன் பிரச்சனையை சந்திக்கிறான். முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் பிசாசை வைத்து யோபுவை புடமிட்டார். எதற்கு தெரியுமா? யோபுவை பிரகாசிக்க பண்ண. யோபுவை பிரகாசிக்க பண்ண. யோபுவை பிரகாசிக்க பண்ண. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபுவை பிரகாசிக்க பண்ண. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோபுவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய வாசிங்க. யோபு 42:12. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்க. ரிபா சங்கடா ஹந்துடாபா. இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக வருகிறது. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக வருகிறது. உங்களுடைய பின் நிலைமையை முன் நிலைமை விட கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. உங்களுடைய முன் நிலைமை பார்க்கிலும் உங்களுடைய பின் நிலைமை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. காமேன். கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிஹாமா ஷன்தாடா. உங்களுடைய முன் நிலைமை பார்க்கிலும் உங்களுடைய பின் நிலைமை ஆசீர்வதிக்கப்படுகிறது. 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 யோபுவே, உனக்கு விரோதமாக இருக்கிற பிசாசை பார்த்து பயப்படாதே. கர்த்தர் உங்களோட வாழ்க்கை பிரகாசிக்க பண்ணுகிறார். பிரகாசிக்க பண்ணுகிறார். உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். நீங்கள் பிரகாசமாக மாறணும். ஒரு பொண்ணு எவ்வளவு தூரம் புடமிடுறோமோ அவ்வளவு தூரம் அது என்ன ஆகுதுன்னா பிரகாசமாகிறது. அது அவ்வளவு தூரம் அது பிரகாசிக்கப்படுகிறது. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும்.
சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். ஒரு சூரியன் அப்படியே உதித்து வர 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 அந்த நடு பகல் வரும்பொழுது எவ்வளவு பிரகாசம் இருக்கிறதோ அந்த பிரகாசத்தை போல ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை நாளாக நாளாக கர்த்தர் பிரகாசிக்க பண்ணி கொண்டே இருப்பார். கர்த்தர் நீதிமொழிகள் 4:18 அதை சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறபடியால் நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை நல்லா கவனிங்க. யோபுவே, வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற பயங்கரமான ஆவிகளை நீங்கள் சந்திப்பீங்க. பயங்கரமான ஆவிகளை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க. ஏன் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. உங்களை பிரகாசிக்க பண்ணவே அந்த ஆவிகள் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை ஆண்டவர் எதற்கு நமக்கு விரோதமாக சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார்னா, நீங்கள் அழுகி போகாமல் இருக்கணும், நீங்கள் கனி கொடுக்கணும். மனிதர்களை எதற்கு கொண்டு வரார்னா, நீங்கள் சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு. ஆமென். பிசாசை எதுக்கு கொண்டு வரார்னா, நீங்கள் பிரகாசமாக இருக்கணும்னு தான். ஹல்லேலூயா. நீங்கள் பிரகாசிக்க பண்ணவே கர்த்தர் சில ஆவிகளை உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் கொண்டு வருகிறார். நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே எழும்பி நின்று நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy. எல்லாரும் ஆண்டவர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. உங்களுடைய முன் நிலைமை பார்க்கிலும் பின் நிலைமை ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். கர்த்தரை கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கேள்வியை ஸ்டாப் பண்ணுங்க. சில மனிதர்களை குறித்து உங்களுக்குள்ள சில காயங்கள் இருந்தனா அந்த மனிதர்கள் அப்படி பேசினது நல்லது, அப்படி உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்பட்டது நல்லது. அதுதான் உங்களுக்கு சாட்சியே, அதுதான் உங்களுக்கு சாட்சியே. நாளைக்கு அதே போல் சூழ்நிலை சந்திக்கிற நிறைய பேரை நீங்கள் சந்திப்பீங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு மருந்தாக மாறுவீங்க, ஒரு சாட்சியாய் மாறுவீங்க. ரிபா கந்துலா மா ஃப்ரஹே ஷிட்டா ஹந்தடா. சில பிசாசுகள் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக வருது. ஏசப்பா என்னால் முடியலப்பா, இந்த ஆவிகளை ஜெயமெடுக்க முடியலப்பான்னு சொல்லாதீங்க. யுத்தம் பண்ணுங்க. யாக்கோபை போல யுத்தம் பண்ணுங்க. தனித்து போய் யுத்தம் பண்ணுங்க. அந்த ஆவிகளை கீழ்படுத்துங்க. உங்கள் காலின் கீழே கொண்டு வந்து நசுக்குங்க. எந்த ஆவியும் நமக்கு முன்னாடி கர்ச்சித்துட்டு சும்மா போகக்கூடாது, சும்மா போகக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி வந்துட்டுனா அது கீழ்பட்டு தான் ஆகணும், கீழ்பட்டு தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஒரு வைராக்கியம். நாமே ஒவ்வொரு ஆவிகளை ஜெயிக்க ஜெயிக்க உங்கள் பிரகாசம் அதிகமாகிறது, உங்கள் பிரகாசம் அதிகமாகிறது, உங்கள் பிரகாசம் அதிகமாகிறது. தேங்க்யூ லார்ட். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? உண்மையாக ஜெபம் பண்ணுறீங்களா? உண்மையாக ஜெபிக்கிறீங்களா? மற்ற நாட்களை விட கொஞ்சம் சீக்கிரமாக தான் எனக்கு முடிச்சிருக்கிறேன். எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளை வைத்து ஜெபிங்க பார்ப்போம். ஆண்டவர் உங்களோடு என்ன பகுதியை கொண்டு இடைப்பட்டாரோ ஜெபம் பண்ணுங்க. சும்மா வார்த்தையை கேட்டுட்டு போகாதீங்க, பிரயோஜனம் இருக்காது. நீங்கள் ஜெபிக்கணும். அந்த வார்த்தையை ஜெபமாக மாற்றணும், அந்த வார்த்தையை ஜெபமாக மாற்றணும். அப்போ தான் அது உங்கள் இருதயத்தில் கிரியை செய்யும். இல்லைன்னா உங்கள் மனதில் தான் இருக்கும், உங்கள் சிந்தையில் மட்டும்தான் அது இருக்கும். நீங்கள் வார்த்தையை பிரசங்கத்தை ஜெபமாக மாற்றினாதான் அது உங்கள் இருதயத்தில் கிரியை செய்து உங்கள் வார்த்தையில் பிரதிபலிக்கும், உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லா வசனத்தையும் ஜெபம் பண்ணோன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன வசனத்தோட ஆண்டவர் உங்களோடு இன்னைக்கு பேசினார் அந்த வசனத்தை ஒப்பு கொடுங்க, ஒப்புற வாவுங்க ஆண்டவரோடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஏன் புடமிடுகிறார், ஏன் புடமிடுகிறார்? ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, நீங்கள் பிரகாசிக்கும்படியாகத்தானே, நீங்கள் சாட்சிகளாய் மாறும்படியாகத்தானே. நன்றி, நன்றி, நன்றி.
ரீகாலாரபா சந்துடா ராட்டலா ரகந்தனா. ஹல்லேலூயா. உபத்திரத்தின் குகையிலே என்னை தெரிந்து எடுத்திரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் என்னை நடத்தி வந்த எல்லா உபத்திரவத்தின் பாதைகளுக்காய் நன்றின்னு சொல்லுங்க. நன்றி, நன்றி. சில மனிதர்கள் எனக்கு விரோதமாய் வந்ததுக்காய் நன்றி, சில பிசாசுகள் எனக்கு விரோதமாய் வந்ததுக்காய் நன்றி. அதனால் என் பிரகாசம் கூடியிருக்கிறது, என் சாட்சி அதிகமாக இருக்கிறது, என் பலன் கூடியிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் இன்னைக்கு வரும்பொழுது சிலர், நான் நினைக்கிறேன், ஏன் அப்பா இந்த சூழ்நிலை எனக்கு தந்தீர் என்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் வந்தீங்க. எதுக்கு இது சூழ்நிலை, இதெல்லாம் எதுக்கு வரணும் என்ற கண்ணீரோடு நீங்கள் நேற்று நீங்கள் உட்கார்ந்து அழுதீங்க. நீ நைட்டு உட்கார்ந்து நேற்று அழுதீங்க. ஏன்ப்பா இந்த சூழ்நிலை எல்லாம்? கர்த்தர் இந்த காலை வேளையில் திட்டமும் தெளிவுமாய் உங்களோடு பேசி இருக்கிறார், உங்களோடு பேசி இருக்கிறார். ஷக்காரா துடாபா கஷட்டா பாலாக. கர்த்தரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நம்மோடு பேசினதுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஷிகாபா ஹந்துடா லாக்டாரா அல்ல ஆவில நிரம்பி ஓராபா கத்தாலா ஷிகா. ஒரு மகிமை, ஒரு பெலன், பிசாசுகளை எதிர்க்கும் பெலன். ஹல்லேலூயா. எந்த ஆவிகளை கீழ்ப்படுத்துகிற பெலன் உங்கள் மேல் இந்த காலை வேளை இறங்கி வருகிற ஷிகாபாடா துடாபாலாரா கபாலா தீராபாராபாராபா. உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக கர்ச்சிக்கிற சர்ப்பத்தின் ஆவிகளை பார்த்து பயப்படாதீங்க, அவைகளை கீழ்ப்படுத்துங்க. உங்கள் பிரகாசம் அதிகமாகட்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. எஸ், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி உற்சாகமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பெலனை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல இருந்து போங்க. ஒரு பெலனை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வாரத்துக்கு தேவையான பெலன், இந்த வாரத்துக்கு தேவையான பெலன், இந்த வாரத்தில் நீங்க சந்திக்கிற எல்லா சூழ்நிலையிலும் ஜெயம் எடுக்கிற ஒரு பெலன். ஷக்காபாலா ரூடாபாரா கந்துடாபாரா பாரபாலா பரபரபரபா. ஹல்லேலூயா. நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். தம் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். தம் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். தம் வார்த்தையை அனுப்பியே மகிமை, தம் வார்த்தையை அனுப்பியே, தம் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வளிக்கும் ஆமென் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. தம்பி மாரெல்லாம் உள்ளவாங்க, தம்பி மாரெல்லாம் உள்ளவா, எல்லாம் உள்ளவா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, வெளியே போனவங்கள உள்ளவா. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர.
நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அவர் ஒரு நாளும் நம்மை அழிந்து போக விட மாட்டார். நம்மை நட்டாட்டில் விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. ஒரு நாளும் அவரை சந்தேகப்பட வேண்டாம். நன்மைக்காகவே தம்மில் அன்பு கூறவர்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்காகவே செய்து முடிக்கிற நல்ல தேவனை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லவரே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பகல் வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து நாங்கள் ஜெபித்து பாடி ஆராதிக்க துதிக்க வசனத்தை கேட்க நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே நாங்கள் நடக்க கிருபத்தாரும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சிநேகம் பாதுகாவல் வழிநடத்தலும் இன்றும் மீண்டும் சதா காலங்கள் நம்மளோடு கூட நீடித்தும் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென்.